தரத்தில் சமரசம் இல்லை, ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் SVS வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. சினிமாவோட வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் மோகன்லால் நடிப்பில் உருவாயிருக்கும் ஹிருதயபூர்வம் அப்படிங்கிற படம் தான். படத்தோட முதல் டீசர் வந்தப்போ அந்த ஃபகத் ஃபாசில் ரெஃபரன்ஸ் ரொம்ப ஒரு வைரலான ஒரு கன்னட்டா இருந்ததுன்னு சொல்லலாம். அதுவே இந்த படத்து மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷனையும் கிரியேட் பண்ணிச்சு. இந்த மாதிரியான ஃபீல் குட் மூமெண்ட்ஸ் காமெடியோட கலந்து இந்த படத்துல இருக்கும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தையும் கொடுத்தது. ஸோ அந்த மாதிரி படம் இருந்தா இந்த படத்துல இன்னும் பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதெல்லாம் எந்த அளவு தெளிவாக பேசியிருக்காங்க, எந்த அளவு என்டர்டெய்னிங்காக இருக்கு, இந்த ஃபீல் குட் காமெடி இல்லை டிராமடி அப்படிங்கிற ஜான்ருக்கு இந்த படம் எந்த அளவு ஒரு நியாயம் செய்யுது, இதெல்லாமே இந்த ரிவ்யூல பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். கேரளாவில் எர்ணாகுளத்தில் ஒரு கிளப் கிச்சன் டைப்பில் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்துறாரு மோகன்லால். அவருக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரி வந்து நடக்குது. அவருக்கு ஹார்ட் கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தா பூனேல இறந்து போன ஒரு ராணுவ வீரர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அவரோட இறந்து போன அந்த ராணுவ வீரரோட பொண்ணு தான் மாளவிகா மோகனன். அவங்களுக்கு வந்து திருமண நிச்சயதார்த்தம் வந்து நடக்க இருக்குது. ஸோ அதனால அவங்க வந்து மோகன்லாலை கான்டாக்ட் பண்றாங்க. நீங்க வந்து இந்த நிச்சயதார்த்தத்தில் கலந்துக்கிட்டா எங்க அப்பாவே கலந்துக்கிட்ட மாதிரி எனக்கும் அவரோட ஆசீர்வாதம் கிடைச்ச மாதிரி இருக்கும்னு ரெக்வஸ்ட் பண்றாங்க. மோகன்லாலும் தன்னோட மேல் நர்ஸ் அதாவது சங்கீத் பிரதாப் அவரோட உதவியோட அங்க பூனேக்கு போறாங்க. பூனேக்கு மோகன்லால் போனதுக்கு அப்புறம் மாளவிகா மோகனன், அவங்களோட அம்மா சங்கீதா அண்ட் மோகன்லால் இவங்க 3 பேரோட லைஃப்ல நடக்கிற கலவரங்கள்லாம் என்ன, அந்த கலவரங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது ஒரு ஃபீல் குட் படமா கொடுத்திருக்காரு டைரக்டர் சத்யன் அந்திகாட். படத்துல நடிகர்களோட பங்களிப்புலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். சந்தீப் பாலகிருஷ்ணன் என்கிற அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் கேரக்டர்ல மோகன்லால் அவருக்கு நிச்சயமா இது வந்து ஒரு கேக் வாக்கான கேரக்டர் தான். அட்டகாசம் பண்ணியிருக்காரு. அதுவும் அந்த கராரான ஒரு பேர் வழியா எல்லாரையும் வேலை வாங்குறது, எல்லாத்தையும் மிரட்டுறது, அந்த மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும், காமெடியிலையும் புகுந்து விளையாடுறதா இருக்கட்டும், அங்கங்க கிடைக்கிற சின்ன சின்ன எமோஷனல் மூமெண்ட்ஸ்லையும் ஸ்கோர் பண்ணி அந்த எமோஷனல் மூமெண்ட்ஸை இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல வேலைகளை இந்த படத்துல பார்த்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அவரோட அனுபவத்துக்கு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, அவருக்கு ஒரு பிசிக்கல் இன்ஜுரி ஆயிருக்கும். அந்த இன்ஜுரி அப்படிங்கிறத அவர் படம் ஃபுல்லா அந்த வலி இருக்கு அப்படிங்கிறத காட்டுற மாதிரியே உடல் மொழியை வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாரு. நிச்சயமா அந்த ஒரு கேரக்டர் எந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் அதுக்கு ஒரு நியாயம் செய்யணும்னு நினைக்கிற இந்த மாதிரியான ஆக்டர்ஸ் ரொம்பவே ரேர் அப்படின்னே சொல்லலாம். அதை ஒன்ஸ் அகைன் நான் அப்படியான ஒரு ஆள் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு மோகன்லால். ஹிருதயபூர்வம் அப்படிங்கிற இந்த படத்தோட இதயமாக ஹரிதா அப்படிங்கிற கேரக்டர்ல மாளவிகா மோகனன் நல்லது ஒரு பெர்ஃபார்மன்ஸ், நீட்டான ஒரு அளவுகோல்ல இந்த கேரக்டர் எடுத்துட்டு போயிருக்காங்க. அங்கங்க வர எமோஷனல் மொமெண்ட்ஸா இருக்கட்டும், அவங்க ஒரு ஸ்ட்ரிக்டான பேர் வழியின் நிறுவன காட்சிகளாக இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஒரு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ். அங்கங்க செகண்ட் ஹாஃப்ல சென்டிமெண்ட் சீன்ஸுக்கு உதவி இருக்காங்க சங்கீதா. அவங்களோட கேரக்டரும் அந்த சென்டிமெண்டா இருந்தாலும் நோ நான்சென்ஸ் லெவல்ல எழுதப்பட்டது நிச்சயமா ஒரு ஆரோக்கியமான விஷயம். அதுவும் மோகன்லால அவங்க ஃபர்ஸ்ட் பாக்குறப்போ அவரை டீல் பண்ற விதம் அப்படிங்கிறதே நல்லது ஒரு மொமெண்டா இருந்தது. அந்த இடத்துலயே வந்து ஒவ்வொரு கேரக்டர்ஸும் தனித்துவத்தோட எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத டைரக்டர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நிச்சயமா அதுக்கு பாராட்டுகள். ஜெரி அப்படிங்கிற கேரக்டர்ல படம் ஃபுல்லா அட்டகாசம் பண்ணியிருக்காரு சங்கீத் பிரதாப். எங்கெங்க கேப் கிடைச்சாலும் அங்கங்க தன்னோட காமெடி ஃபீல்லர்ஸ் மூலமா அதை நிரப்பிடுறாரு. கிடைக்கிற இடத்துல எல்லாமே ஒரு 100% ஷூர் ஷாட் ரிசல்ட்டை கொடுத்துருக்காரு காமெடியில அப்படின்னு சொல்லலாம். அதுவும் நிறைய ஒரு சீரியஸான காட்சிகள் வரப்பவும் சரி, ஒரு சென்டிமெண்டான காட்சிகள் வரப்பவும் சரி, அதை காலி பண்ற மாதிரி வர இவரோட காமெடி நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்டாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்ல வர சித்திக், லால், அலெக்ஸ் அங்கங்க தேவையான காமெடிஸை கொடுத்துட்டு போறாங்க. அவங்களோட கேரக்டர்ஸ் எழுதப்பட்ட விதத்துக்கு நியாயம் சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிடலாம். எல்லா கேரக்டரும் திரையில வந்துட்டு போறப்போ அவங்கங்க அவங்களுக்கு கவனம் கிடைக்கிற மாதிரி எழுதப்பட்டிருக்கிற அந்த ரைட்டிங் நிச்சயமா ஆரோக்கியமான ஒரு விஷயம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஒரு நோ நான்சென்ஸ் ஃபீல் குட் டிராமடி மூவியை கொடுத்துருக்காரு டைரக்டர் சத்யன் அந்திகாட். ஒரு சீனியர் டைரக்டர் வந்து ரொம்ப அப்டேட்டடான ஒரு யங்ஜன் வைப்ல ஒரு படம் வந்திருக்கு அப்படிங்கிறதே நிச்சயமா ஒரு பெரியது ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரியான அப்டேஷன் அப்படிங்கிறதா சீனியர் டைரக்டர்ஸ் மிஸ் ஆகுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்திய திரைத்துறையிலே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் எகைன் இந்த மாதிரியான ஒரு யங் அண்ட் எனர்ஜெட்டிக் படத்தை கொடுத்த டைரக்டருக்கு நிச்சயமா அப்ரிசியேஷன்ஸ். மோகன்லாலோட கேரக்டரை கிராஃப்ட் பண்ண விதமே பாதி வேலையை செஞ்சிருது அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா நிறைய ஸ்டீரியோ டைப்ஸ், நிறைய யூஷுவலான காட்சிகள், கிளீஷேவான விஷயங்களை ரொம்ப அனாயசமா அப்படியே பிரேக் பண்ணிட்டு போயிருக்காரு. சென்டிமெண்ட் காட்சிகளுக்கு மயங்காத அந்த சென்டிமெண்ட் மூமெண்ட்ஸை காலி பண்ற மாதிரியான கவுண்டர்ஸ் கொடுக்குற ஒரு ஆளா படம் ஃபுல்லாவே நம்மளை என்டர்டெயின் பண்றாரு. அவரு தான் இந்த படத்தையே தாங்கி நிற்கிறார் அப்படின்னு கூட சொல்லிடலாம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் மைல்டான ஒரு கான்ட்ரவர்ஷியலான சப்ஜெக்ட் லைனை தொடர படமா இருந்தாலும் அந்த ஆங்கிளுக்குள்ள அந்த பெர்ஸ்பெக்டிவ்குள்ள போகாம தன்னோட பிரசன்டேஷன் மூலமா இது வந்து ஒரு முழுக்க ஒரு காமெடி படமா கொடுத்திருக்காரு டைரக்டர். அதுக்குமே நிச்சயமா பாராட்டுகள். ஏன்னா இவ்வளோ ஒரு
ஒரு டேபுவான ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு அது இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷனோட ஃபீல் குட்டா எல்லாரும் பார்க்குற மாதிரி கொடுத்தது அப்படிங்கிறது நிச்சயமா பாராட்டத்தக்கது. இந்த படம் அதாவது தியேட்ரிக்கலா எந்த அளவு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத தாண்டி என்டர்டெய்னிங்காவே இந்த படம் இருந்தது அப்படிங்கிறது நிச்சயமா பாசிட்டிவான விஷயம். டெக்னிக்கலா சினிமோட்டோகிராஃபர் அனு மூதேடா ஒரு பூனேயோட அந்த அழகையும் கொண்டு வந்ததா இருக்கட்டும், அதோட ஹில் ஸ்டேஷனோட அந்த எழில் அப்படிங்கிறதையும் திரையில கொண்டு வந்ததா இருக்கட்டும், கேரளாவில் இருக்கிற அந்த ரெஸ்டாரண்ட் போர்ஷனை காட்டினதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஃபீல் குட் படத்துக்கு தேவையான அளவுகோல்ல இருக்கு அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் இதுல எனக்கு ஹைலைட்டா தெரிஞ்சது ஜஸ்டின் பிரபாகரனோட பின்னணி இசை தான். ஃபீல் குட் பாடல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் பின்னணி இசையில நல்லது ஒரு எமோஷனல் மூமெண்ட்ஸ் அங்கே கிரியேட் பண்ணியிருக்காரு. அதுக்குமே நிச்சயமா பாராட்டுகள். கே ராஜகோபாலோட எடிட்டிங் இந்த படத்துக்கு ஒரு மீடியம் பேசிங்க கொடுத்துருக்கு. பட் அது கன்சிஸ்டண்டா இருக்கு அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு கம்ஃபர்டபுளான வாட்சாவும் மாறிடுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஜான்ருக்கு இந்த பேசிங் ரொம்பவே ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். படத்துல இதெல்லாம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துலாம். சில சீன்ஸ் தேவையில்லாத இடைச்சொருகளாக தான் ஃபீல் ஆச்சு. அந்த சீன்ஸ் இந்த படத்துல இல்லைனாலும் பெரிய பாதிப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல தான் இருந்தது. உதாரணத்துக்கு சில காட்சிகள் சொல்லணும் அப்படின்னா, அந்த பாவ மன்னிப்பு கேட்குற அந்த சீனா இருக்கட்டும், அண்ட் தேர்ட் ஆக்ட்ல தேவையில்லாம வர அந்த ஸ்டன் சீக்வன்ஸா இருக்கட்டும், இது ரெண்டையுமே அவாய்ட் பண்ணிருக்கலாம். அப்படி அவாய்ட் பண்ணியிருந்தாலும் பெரிய பாதிப்பு இல்லை, டியூரேஷனும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். அண்ட் சில காமெடிஸ் அங்கங்க லேண்ட் ஆக ரொம்பவே சிரமப்படுது. ஒரு சில காட்சிகள் எக்ஸலண்டா லேண்ட் ஆகிறப்போ சில காட்சிகள் இன்னுமே கொஞ்சம் பெட்டரா லேண்ட் ஆகிருக்கலாமா அப்படிங்கிற ஃபீலையும் கொடுக்குது. இதுல சங்கீத் பிரதாப்போட கேரக்டர் மட்டும்தான் 100% ஆன் த மார்க்ல காமெடியை லேண்ட் பண்ணியிருக்காரு. மற்றவங்க கிட்ட இருந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு அவுட்புட் வாங்கியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு ஜானர் படத்துக்கு, இப்படி ஒரு ஒன்லைன் இருக்கிற படத்துக்கு நிச்சயமா ஒரு ஏர்போர்ட் சீனோ இல்லை ஒரு ரயில்வே ஸ்டேஷன் சீனோ தான் கிளைமேக்ஸா வரும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் அந்த மாதிரி ஏரியாக்குள்ள எல்லாம் போகாம ரொம்ப சென்டிமெண்டலா இது அணுகாம நோ நான்சென்ஸா இந்த கிளைமேக்ஸை முடிச்சிருக்காரு டைரக்டர். பட் அதுல இருக்கிற ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனாலேயே இந்த படத்துல அந்த கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு எமோஷனல் ஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாயிட்ட ஒரு ஃபீல் இருக்கு. இதுதான் முடிவு அப்படிங்கிறது நம்ம ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ணிடுறோம். பட் ஸ்டில் அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நம்மளை உட்கார வைக்கிற மாதிரி இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. அதை கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, லாலாட்டனோட ஆக்டிங் அண்ட் சங்கீத் பிரதாப்போட காமெடி இந்த படத்தை ஒரு முழுநீள என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படமா மாத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனாலே இந்த படத்தை வந்து ஒரு குட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி ரேட் பண்ணுவேன். ஒருவேளை இந்த படம் தியேட்டர் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகல அப்படின்னாலும் ஓடிடி ஆடியன்ஸுக்கு நிச்சயமா கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறது ஆணித்தரமாகவே சொல்ல முடியும். ஒருவேளை இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு ரிவ்யூல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். 91 ஆண்டுகள் பாரம்பரியம், 5 தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற SPS. ஆரோக்கியமான காலை உணவுக்கு SPS வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. இன்றே கேட்டு வாங்குங்கள்.